ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஸ்வாதி ஷேரிங் நாலேஜ். இன்னைக்கு நம்ம இந்த சாப்டரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்ல்ட் ஆஃப் நம்பருங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் நம்பர் 3.3 பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 8 சம்ஸ் இருக்குது. ஸோ 8 சம்ஸையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம், prove that the following rational number are equal. ஸோ அவங்க ரேஷ்னல் நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ரேஷ்னல் நம்பர்ஸ் ரெண்டு ரேஷ்னல் நம்பர்ஸும் ஈக்குவலாக அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன ரேஷ்னல் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2/3 அண்ட் 4/6. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா இவங்களை சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம். சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா 4/6 வந்து சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா 2/3 கிடைக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல். ஸோ 2/3 which is equals to 4/6. ஸோ ஏன்னா அவங்கள சிம்ப்ளிஃபை பண்ணால் அகெயின் அவங்க என்ன தான் கிடைக்க போகிறாங்க, 2/3 தான் மாற போகிறாங்க. ஸோ எல்ஹெச்எஸ் which is equals to ஆர்ஹெச்எஸ். புரிஞ்சிருச்சா? ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் எழுதிக்கலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து எந்த ரெண்டு ரேஷ்னல் நம்பரை ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா 5/4 அண்ட் 10/8. ஸோ இங்கேயும் நம்ம சேம் ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம், சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து 10/8 சிம்ப்ளிஃபை பண்ணிடலாம். ஸோ 2 டேபிளில் 5 டைம்ஸ் அண்ட் 4 டைம்ஸ். ஸோ அகெயின் சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா அவங்க என்ன தான் மாறுறாங்க, 5/4 சேஞ்ச் ஆகிட்டாங்க. ஸோ அப்போது 5/4னாலும் 10/8னாலும் சேம் வேல்யூ தான். ஓகேங்களா? அப்போது எல்ஹெச்எஸ் which is equals to ஆர்ஹெச்எஸ்ன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ அவங்க கொடுத்துருக்க ரெண்டு கிவனுமே ஈக்குவல் தான். 5/4 அண்ட் 10/8 ஆர் ஈக்குவல். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதணும். ஸோ இதுதான் நீட் ப்ரெசன்டேஷன். ஓகேங்களா? எல்ஹெச்எஸ் which is equals to ஆர்ஹெச்எஸ். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் போகலாம். ஸோ கொஸ்டின் எழுதிக்கலாம். ஸோ -3/5 அண்ட் -6/10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் நம்ம இங்கே என்ன பண்ணலாம், சிம்ப்ளிஃபை பண்ணலாம். ஸோ 2 டேபிளில் சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 6 வந்து 3 டைம்ஸ். ஸோ உங்களுடைய 10 வந்து 5 டைம்ஸ். அப்போ -3/5. ஸோ அகெயின் இங்கே என்ன ஆயிடுச்சு, எல்ஹெச்எஸ் which is equals to ஆர்ஹெச்எஸ் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதை ஆல்ரெடி நீங்கள் லோயர் கிளாஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் படிக்கிறப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்னது அப்படின்ட்டு. ஸோ சேம் கான்செப்ட் தான் இங்கே கொண்டு வராங்க. ரேஷ்னல் நம்பர்னு கொடுத்துருக்கிறதுனால குழம்பெல்லாம் வேண்டாம், ஈஸியாக போட்டுடலாம். ஸோ கொஸ்டினை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 9/3 அண்ட் 3. ஸோ இங்கேயும் நம்ம ஈஸியாக சிம்ப்ளிஃபை பண்ணிடலாம். ஸோ 3 தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா 9 வந்து 3 டேபிளில் 3 டைம்ஸ் வரப்போகுது. ஸோ கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா 3/1ன்னு கிடைக்கும். ஸோ 3/1ங்கிறத வந்து 3ன்னு எழுதினாலே ஓகே தான். 3 which is equals to 3. அப்போ எல்ஹெச்எஸ் which is equals to ஆர்ஹெச்எஸ். புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிளான சம் தான் இது. ஸோ கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அழகாக எழுதிடலாம். ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை எடுத்து நீங்கள் எழுதி இந்த மாதிரி எல்ஹெச்எஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி நீங்கள் காட்டணும். புரிஞ்சுதா? எது பண்ணாலும் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் தி சம்முன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சம் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. சம்னா என்னது, அடிஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2/5 ப்ளஸ் 3/10 அப்படின்னு கொடுத்துறாங்க. ஸோ சிம்பிள் வந்து ப்ளஸ் அடிஷன். சம் பார்த்தீங்கனாலே டினாமினேட்டர் ஈக்குவலாக இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுத்துடணும். புரிஞ்சுதா? ஸோ இங்கே எல்சிஎம் வந்து 10 தான் கிடைக்க போகுது. ஸோ நம்ம டேரெக்டாக போட்டுடலாம். 5 into 10 இருக்குன்னா இது 1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும். இப்போது மாற்றிட்டோம். அப்போ 4 + 3/10. ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 7/10.
ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். எல்சிஎம் புரியலனாலும் போட்டு காட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ 5 and 10ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா? ஸோ 5 டேபிளில் சால்வ் பண்ணுவீங்க. 5 வந்து 1 டைம் போகும். அதே மாதிரி உங்களுடைய 10 வந்து 2 டைம்ஸ் டிவிசிபிள் ஆவாங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னா மறுபடியும் 2 இஸ் அ ப்ரைம் நம்பர். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 2 டேபிளில் தான் போடுவீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் யுவர் எல்சிஎம். ஸோ இந்த ப்ளஸ்ஸு சிம்பிளை பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்? டினாமினேட்டரை ஈக்குவல் பண்ணி ஆகணும். புரிஞ்சிடுச்சா எதுக்காக நான் இப்போ 10 மல்டிப்ளை பண்ணி 10 எல்சிஎம் போட்டேன்றது? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு சம் போகலாம். செகண்ட் சம். ஸோ சாரி, இந்த செகண்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன். ஸோ கொஸ்டின் எழுதிக்கலாம். ஸோ 7/12 ப்ளஸ் 5/8. ஸோ இங்கேயும் என்ன பண்ணிடணும்? எல்சிஎம் எடுக்கணும். ஏன்னா டினாமினேட்டர் சேமாக இல்லை. ஸோ எல்சிஎம் ஃபார் என்ன நம்பர்? 12 and 8. எல்சிஎம் எடுங்க. 2 டேபிளில் போயிடும். ஸோ 6 டைம்ஸ், இங்கே வந்து 4 டைம்ஸ், மறுபடியும் 2 டேபிள்லேயே 3 டைம்ஸ், 2 டைம்ஸ். ஸோ அகெயின் 2 முடிச்சிடலாம். 2. ஸோ 3 போகாது. 2 வந்து 1 டைம். ஓகேவா? 3 டேபிளில் ப்ரைம் நம்பர். ஓகே. 1,1ன்ற மாதிரி கிடச்சிருச்சு. ஸோ இப்போது எழுதிக்கலாம் உங்களோட எல்சிஎம்மை. 2 × 2 × 2, இதுக்கப்புறம் 3. சரியா? 2 க்யூப்னால் என்னதுப்பா? 8. 8 × 3 24. ஸோ இப்போது 12ஓட என்ன மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 24 வரும்பா. கரெக்ட். ஓகேங்களா? 3 × 2 6, 6 × 2 உங்களுக்கு 12. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 2 தான் இருக்குது. ஸோ அதை போட்டிங்கன்னா முடிஞ்சது, அவ்வளோதான். இப்போ இங்கே என்ன இருக்குது? 8 இருக்குது. ஸோ 2 க்யூப் வந்து உங்களுக்கு 8. ஓகேவா? பேலன்ஸ் என்ன இருக்குது? 3 தான் இருக்குது. ஸோ 8 கூட 3யை மல்டிப்ளை பண்ணணும். புரிஞ்சுது? ஆல்ரெடி 8 இருக்குது. ஸோ என்ன பேலன்ஸ் இருக்குது? 3. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24 கிடச்சிடும். ஓகேவா? அப்போது 14 + 15/24. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 29/24. ஸோ புரிஞ்சிச்சா? ஓகே. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் நம்பர் 3. ஸோ கொஸ்டின் -4/7 + 3/14. ஸோ ப்ளஸ்ன்னு பார்த்தாச்சு, எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 7, 14க்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ இப்போது சின்ன நம்பர்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 7, 2 டேபிளில் 7 டைம்ஸ் வரும் 14. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் 7 டேபிளில் தான் போடணும். அப்போ உங்களோட எல்சிஎம் இஸ் 14. ஓகே. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் பார்க்கலாம். -4/7 × 2. ஸோ இங்கே 7 இருக்குது. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 2 தான். அப்போ 2 போடுங்க. ஓகேவா? -8/14. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு 3/14. இப்போ இதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். 3/14னா × 1. ஏன்னா நம்மளோட எல்சிஎம் 14 தான். புரிஞ்சுதா? ஸோ 3/14 கிடச்சிரும். இப்போ இங்கே என்ன எழுதுவீங்க? -8 + 3/14. ஓகேவா? -8 + 3. ஸோ சைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக பார்த்து போடணும். 14. ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதி காட்டுறேன் பாருங்கள். எப்படி எழுதுவீங்க? +3 இருக்கா? அப்போது 3 -8. மைனஸ் பண்ணுங்கள். கிரேட்டர் நம்பர் சைன். 8ஓட சைன் என்னது? மைனஸில் இருக்குது. சரியா? அப்போ என்ன போடுவீங்க? நெகட்டிவ் வேல்யூ. சிம்பிளாக சப்ராக்ட் பண்ணி நெகட்டிவ் சிம்பிள் போட்டுருவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சம் போகலாமா? தேர்ட் சம். ஃபைண்ட் தி டிஃப்ரென்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்னது? எஸ், கரெக்டு. ஸோ நீங்கள் அங்கே அடிஷன் பண்ணிங்க, சம்ன்றதுனால இங்கே டிஃப்ரென்ஸுங்கிறதுனால என்ன பண்ண போகிறீங்க? சப்ராக்ஷன். புரியுதா? ஓகே. ஃபஸ்ட்டு சம். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 5/6 - 1/4. ஸோ இந்த மைனஸு ப்ளஸ்ன்னு வந்ததுன்னா எல்சிஎம் அதை மட்டும் அப்படி எழுதிட்டே இருங்க. மனசில் நிற்கிற வரைக்கும் எழுதிட்டே இருங்க. மைனஸ் ப்ளஸ்ஸு அப்படின்னா எல்சிஎம் எடுத்துடணும். உடனே எல்சிஎம் எடுத்துடணும். ஓகேவா? ஸோ 2 டேபிளில் 3 டைம்ஸ், இது வந்து 2 டைம்ஸ். ஸோ அகெயின் 2 டேபிளே போட்டுடலாம்.
3 போகாது. 2 1 டைம். அகெயின் 3 டேபிளில் உங்களுக்கு என்னது சால்வ் ஆயிடுச்சு. ஓகேவா? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3. அப்போ 2 ஸ்கொயர் வந்து 4. ஸோ 4 இன்ட்டு 3 12. 12 இஸ் யோர் எல்சிஎம். புரிஞ்சுதா? ஓகே. இப்போது எல்சிஎம் நம்மளோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அப்ளை பண்ணுங்கள். என்ன மல்டிப்ளை பண்ணால் 6 கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து 12 வரும்? ஆமாம், 6 இருக்குது. அதை விட்டுட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது? 2 இருக்குது. அவ்வளோதான். 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12. 10/12. ஸோ இங்கே 4 இருக்குது. அப்போது 2 ஸ்கொயரை விட்டுட்டு மீதி என்ன இருக்குது? வெரி குட், 3 இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுங்கள்? 3யை மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஓகே, 3. ஸோ சிம்பிள்ஸ் வந்து கரெக்டாக போட்டுகிட்டே வரணும். 12. ஓகேவா? ஸோ 10 இங்கே ஆக்சுவலி -3 கிடையாது. நான் மாற்றி போடுறேன். இப்போ இது என்னதுன்னா ஆல்ரெடி அது வந்து மைனஸ் தான். அது வந்து மைனஸ் தான். இது -1/4 கிடையாது. ஸோ எரேஸ் பண்ணிடுறேன். இது வந்து நான் தப்பாக எழுதியிருக்கிறேன். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சிம்பிள்ஸ் வந்து மைனஸ் தான். சரியா? -3 கிடையாது. ஓகே. அங்கே 1ம் மைனஸ்ன்னு போட்டனால இந்த கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஸோ அங்கே வந்து என்ன தான் வரும்? 1/4 தான். -1/4 கிடையாது. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 7/12 அப்படின்றது உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஆமாம், சைனில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. கரெக்டாக பார்த்து போடுங்க. இப்போது 7/12 அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஆன்சர். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் போகலாம். ஸோ 11/8 minus 3/4. ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். ரைட், எல்சிஎம் எடுத்தாச்சு. ஸோ எல்சிஎம் வந்து நம்மளுக்கு 8 தான். ஓகேவா? ஸோ 4க்கு வந்து 8 வேணுன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. அதை தான் அங்கே போட்டிருக்கேன். அப்போ 3 இன்ட்டு 2 வந்து 6 வந்துடும். ஸோ சிம்பிளாக மைனஸ் பண்ணி போடுங்க. எஸ், 11ல் 6 போயிடுச்சுன்னா 5/8. தேர்ட் சம் போகலாம். -7/9 மைனஸ் இங்கே தான் -2/3ன்னு வருது. கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகேவா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். வெரி குட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்சிஎம் எடுத்துடலாம். ஸோ ப்ளஸ் இருந்தாலும் என்ன பண்ணிடணும்? எல்சிஎம் எடுத்துடணும். ஸோ இங்கே எல்சிஎம் வந்து உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்? 9 தான் கிடைக்கும். ஓகேவா? இப்போ 3 கூட 3யை மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சுது. இப்போ -7 இன்ட்டு 1 ப்ளஸ் 3 இன்ட்டு 2 6/9. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் சப்ராக்ட் பண்ணிவிடுங்க. 6 -7/9. அப்போது கிரேட்டர் நம்பர் சைன் தான் வரும். -1/9 இஸ் யோர் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிடுச்சா? நெக்ஸ்ட் சம் போகலாம். ஃபோர்த் சம். இங்கே வந்து ப்ராடக்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ப்ராடக்ட்னால் என்ன பண்ணுவீங்க? எஸ், மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? சம் அடிஷன், டிஃப்ரென்ஸ் சப்ராக்ஷன், ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 2/3 இன்ட்டு 3/10. புரியுதா? ஸோ இங்கே வந்து நீங்கள் எல்சிஎம்லாம் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். 3 கேன்சல் ஆகிடும். 2ம் 10ம் கேன்சல் ஆகிடும் 5 டைம்ஸ். இப்போ 1/10 இஸ் யோர் 1/5 இஸ் யோர் ஆன்சர். ஸோ செகண்ட் சப்டிவிஷன். ஸோ இதை இந்த மாதிரியும் போடலாம். ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணியும் நீங்கள் போடலாம். 2 இன்ட்டு 3 அப்படின்னு போட்டிங்கன்னா 6/13 கிடைக்கும். ஸோ 6 டேபிளில் 1 டைம்ஸ், 30 வந்து 5 டைம்ஸ், 1/5. ரெண்டுமே கரெக்ட் தான். மல்டிப்ளை பண்ணியும் போடலாம். நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்கனாலும் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் போகலாம். ஸோ 7/11 இன்ட்டு 5/8. ஸோ இதை ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்கள் பார்க்கலாம். எஸ், 35/88. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் 4/-4/7 into 5/4.
14. ஸோ இங்கே கேன்சல் ஆகிடும் 7 டைம்ஸ் 2 வந்து 2 டேபிளில் 7 டைம்ஸு அங்கே வந்து 2 அப்போது 2 இன்ட்டு 5 வந்து -10. ஸோ 7 இன்ட்டு 7 49. சரியா? ஓகே, this is your answer. So next sum போலாம். 5th sum, find the quotient. இப்போ division வந்துருச்சு. ஓகேவா? அப்போது என்ன பண்ண போகிறீங்க? டிவிஷன் வந்து ஃப்ராக்ஷனில் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, பண்ண மாட்டோம். ஸோ அதனால் என்ன பண்ணிடுவீங்க, ரெசிப்ரோக்கல் பண்ணுவீங்க. ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, நம்ம சம்மில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 2/3 டிவைடட் பை 3/10. ஸோ இதை என்ன பண்ணணும்னா ரெசிப்ரோக்கல் பண்ணுவீங்க. ஓகேவா? உங்களுடைய ஆர்ஹெச்எஸ் சைடில் இருக்கிறத ரெசிப்ரோக்கல் பண்ணுவீங்க. 10/3ன்னு எழுதுவீங்க. ஓகேவா? ஸோ இங்கே கேன்சல் ஆக போகிறது கிடையாது, ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி எழுதிடுங்க. 20/9. புரியுதா? ஸோ செகண்ட் சம் போகலாம். ஸோ செகண்ட் சம் வந்து கொஸ்டின் எழுதிக்கலாம். செகண்ட் சப்டிவிஷனில் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 7/11 டிவைடட் பை 5/8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுவீங்க, எஸ் ரெசிப்ரோக்கல் மல்டிப்ளைன் பண்ணணும்னா ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஸோ 8/5ன்னு கிடைக்கும். ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. 7 இன்ட்டு 8 56, 5 இன்ட்டு 11 55. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். நம்மளுடைய சப்டிவிஷன் 3. ஸோ கொஸ்டின் எழுதிக்கலாம். -4/7 divided by 5/14. ஸோ -4/7 multiplied, reciprocal பண்ணுங்க, மல்டிப்ளைல மாற்றணும்னா 14/5. ஸோ கேன்சல் ஆகிடும் 2 டைம்ஸ். ஸோ மல்டிப்ளை பண்ணி போடுங்க. -8/5 is your answer. ஓகேவா? சைன் எல்லாம் கரெக்டாக போட்டுடணும். நெக்ஸ்ட் சம், ஷோ தட். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எல்ஹெச்எஸ் விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ 1/2 + 3/4 into 8/3 which is equal to 1/2 into 8/3 plus 3/4 into 8/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க நம்ம என்ன பண்ண போகிறோம், LHS and RHS ஈக்குவல் அப்படின்றத நம்ம இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு லெட்ஸ் சால்வ் ஃப்ரம் தி LHS சைட். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க LHS சைடில் 1/2 ப்ளஸ் 3/4 into 8/3. ஓகேவா? ஸோ இப்போ ப்ளஸ்ன்னு பார்த்தாச்சுன்னா என்ன பண்ணணும், வெரி குட், எல்சிஎம் எடுத்துடணும். ஓகேவா? ஸோ இப்போது இங்கே எல்சிஎம் எடுத்திங்கன்னா யூ வில் பி கெட்டிங், யுவர் எல்சிஎம் வில் பி 4 தான். ஓகேவா? பார்த்தீங்களா 4 வந்துருச்சா? ஓகே, அப்போது 1 into 1/2 into 1/2 into 2/2ன்னு போடுவீங்க. ஸோ அப்போது 2/4 is your you will be getting. ஸோ நெக்ஸ்ட் அங்கே வந்து 3/4 தான் இருக்குது. ஸோ அதை 1ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது you will be getting 3/4 தான். சரியா? அப்போது 3/4. அப்போது இப்போ நீங்கள் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 5/4ன்னு கிடைக்கும். 2 + 3/4 into 8/3. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த 8 மறந்துடாதீங்க, கொஸ்டினை ஃபுல்லாக அப்படி கொண்டு வாங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாமா நம்ம? ஓகே, 4 டேபிளில் 8 வந்து 2 டைம்ஸ் போகும். ஸோ 2 into 5. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எஸ் 10 கிடைக்கும். 10/3. திஸ் இஸ் யுவர் ஆன்சர் ஃபார் LHS சைட். அவ்வளோதான். இப்போ RHSக்கும் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், 10/3ங்கிறது
கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ இன்ட்டு 8/3 ப்ளஸ் 3/4 இன்ட்டு 8/3. ஸோ ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது கேன்சல் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ கேன்சல் ஆகும். 2 வந்து 8 டேபிளில் போகும், 4 டைம்ஸ் போகும். இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த சைடு 4/3ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா? ஆமாம், 4/3. ஸோ அதை அப்படியே எழுதிடலாம். ப்ளஸ் இங்கேயும் கேன்சல் ஆகிடும் பாருங்கள். 4 and 8 வந்து கேன்சல் ஆகிடும் 2 டைம்ஸ். ஓகேவா? அப்போது 3 into 2 6/3 அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் சைன் தான் நோட் பண்ணணும். ஆனால் எல்சிஎம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது. ஆட் பண்ணி போட்டுருங்க. 4 + 6 10/3. ஸோ உங்களுக்கு எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ நம்ம எழுதிடலாம். எல்ஹெச்எஸ் which is equals to RHS. எதனால இதை எழுதணும்? ஏன்னா இங்கேயும் 10/3ன்னு கிடச்சிருச்சு. RHSக்கும் we got the value 10/3. புரிஞ்சுதா? So this is the reason. 7th sum போலாம். Simplify the following அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? by distributive ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி நான் என்னது? A இன்ட்டு B + C. ஓகேவா? ஸோ அது வந்து B + C வந்து எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கும்? A B + AC-யா இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இதை அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு வந்து மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. அப்போது 7/9 இன்ட்டு 6/7 மைனஸ் 3/4. ஓகேங்களா? உள்ளே எடுத்துகிட்டு வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்? சப்ராக்ஷன் பண்ணிடலாம். ஓகேவா? எல்சிஎம் எடுக்கணும். சப்ராக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்சிஎம் எடுத்துகிட்டு, ஏன்னா உங்களுக்கு வந்து என்ன இல்லை? டினாமினேட்டர் வந்து சேமாக இல்லை. ஸோ எல்சிஎம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த சம் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து 8th சம்மு. 8th சம் போகலாம். 8th சம். ஃபைண்ட் தி ரேஷனல் நம்பர் x such that x வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். கொஸ்டின் பார்க்கலாம். 5/6 இன்ட்டு x + 3/5 which is equals to 5/6 x plus 1/2. ஸோ நம்ம சொல்யூஷன் போடலாம். 5/6 x plus 5/6. ஸோ கேன்சல் பண்ணிவிடுங்க. 3யும் டேபிளில் 2 டைம்ஸ் போகும் 6. ஸோ உங்களுக்கு 5 கேன்சல் ஆகிடும். 5/6 x plus 1/2. ஸோ 5/x plus 1/2. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ சேம் ஆர்ஹெச்எஸ்லேயும் உங்களுக்கு 5/6 x plus 1/2ன்னு கிடச்சிருச்சு. அப்போது எல்ஹெச்எஸ் which is equals to RHS ஆயிடுச்சு. ஸோ அப்போது இந்த x can be any rational number. ஓகேவா? நீங்கள் என்ன ரேஷ்னல் நம்பர் வேணாலும் இருக்கலாம். ஸோ x can be any rational number. ஸோ இதோட உங்களோட சாப்டர் 3.3 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.